ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர் எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர்னால் என்ன? ப்ரெஷர் நம்மளோட பிளட் வெசலில் போகக்கூடிய அந்த எல்லா பிளட்டோட ப்ரெஷரும் பாடியோட வாலில் எப்படி நமக்கு தெரியுதோ அதுதான் ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர். ப்ரெஷர் தட் எக்ஸர்டட் பை த மூவிங் காலம் ஆஃப் பிளட் ஆன் த பாடி வால். நார்மலாக ஒரு நார்மல் அடல்ட் பர்சனுக்கு 120/80 mm மெர்க்குரி மில்லிமீட்டர் mmHg இந்த அளவுக்கு பிபி இருக்கணும். அதோட சிஸ்டோல் ரேஞ்ச், அதாவது மேலே இந்த 120 இருக்குல்ல, அது எங்கேருந்து எது வரையும் இருக்கலாம் அப்படின்னா 90லேருந்து 140 mmHg வரையும் இருக்கலாம். டயாஸ்டோல் இந்த 80 எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னா 60லேருந்து 90 mmHg வரையும் இருக்கலாம். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் பிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர் எப்படிலாம் ரெகுலேட் ஆகுது அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு ரெகுலேட் ஆகுது, மீடியம் டேர்முக்கு ரெகுலேட் ஆகும், லாங் டேர்முக்கு ரெகுலேட் ஆகும், ஹார்மோன் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணும். இந்த ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷனில் நமக்கு 3 ரெசெப்டார்ஸ் இருக்குது, 3 ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. பேரோ ரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ், கீமோ ரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ், குஷிங் ரிஃப்ளெக்ஸ் என்றோம். குஷிங் ரிஃப்ளெக்ட் அப்படின்ற மாதிரி 3 ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. மீடியம் டேர்ம் ரெகுலேஷனில் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் மெக்கானிசம், அப்படி இல்லைன்னா கேப்லரி ஃப்ளூயிட் ஷிஃப்ட் மெக்கானிசம்னு 2 மெக்கானிசம் இருக்குது. லாங் டேர்ம் ரெகுலேஷனில் டைரக்ட் ஆர் ரீனல் பாடி ஃப்ளூயிட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இன்டைரக்ட்லி பை ரெனின் ஆன்ஜியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் மெக்கானிசம் அண்ட் தர்ஸ்ட் மெக்கானிசம். இதனாலலாம் லாங் டேர்மாக ரெகுலேட் ஆகுது. ஹார்மோன் நமக்கு நிறைய ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுது. நம்ம மெயினாக கெட்டகாலமைன்ஸ், ஏடிஹெச், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இந்த 3 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷன். ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷனில் பேரோ ரெசெப்டார்ஸ் இருக்குது. மெயின் பேரோ ரெசெப்டார் எங்கே இருக்குது அப்படின்னா கரோட்டிட் சைனஸ் ரிஃப்ளெக்ஸும் அயோட்டிக் சைனஸ் ஆர்ச் ரிஃப்ளெக்ஸ்லேயும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ளோ சார்ட்டில் தான் பார்க்க போகிறோம். இஃப் எ பர்சன் ஒரு பர்சன் அவருக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பர்சனுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவரோட பேரோ ரெசெப்டார்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். பேரோ ரெசெப்டார் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸ் அப்படின்ற நியூக்ளியஸ் ஸ்டிமுலேட் ஆகுது. நார்மலாக வேசோமோட்டார் சென்டர் அதோட வேலையை பார்க்கும். சப்போஸ் இந்த நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸ் ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா இந்த வேசோமோட்டார் சென்டர் இன்ஹிபிட் ஆயிரும். ஓகேவா? வேசோமோட்டார் சென்டர் இன்ஹிபிட் ஆகுது. அதே மாதிரி பக்கத்தில் கார்டியோவேகல் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகுது. ஓகேவா? வேசோமோட்டார் சென்டர் இன்ஹிபிட் ஆச்சு அப்படின்னா சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இன்ஹிபிட் ஆகும், சிம்பாத்தட்டிக் டோனும் இன்ஹிபிட் ஆகுது. வேகல் சிஸ்டம், கார்டியோவேகல் சென்டர் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா வேகல் டோன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது நமக்கு 3 இடத்துல அதுக்கான ரிஃப்ளெக்ஸோட டார்கெட் ஆகும். பிளட் வெசலில், அட்ரினல் கிளாண்டில், ஹார்ட்டில். இப்போ சிம்பாத்தட்டிக் டோன் குறைஞ்சிச்சு அப்படின்னா வேசோ டைலேஷன் நடக்கும், பிளட் வெசலில் வீனோ டைலேஷன் நடக்கும். அட்ரினல் கிளாண்டில் கேட்டகாலமைன்ஸோட சிந்தசிஸ் குறையுது. ஹார்ட்டில் பிராடிகார்டியானா இன்க்ரீஸ்டு பிபி இன்க்ரீஸ் ஆகுது, மயோகார்டியல் கான்ட்ராக்ஷன் குறையுது. ஓகேவா? இவ்வளோதான். நமக்கு கடைசி என்ன ஆயிடுச்சு? பிபி குறைஞ்சிருச்சு. நம்ம பர்சன் ஸ்டார்ட் பண்ணது பிபி இன்க்ரீஸ் ஆகிருந்தது, நமக்கு கடைசியில் ரிசல்ட் பிபி குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அதுக்கு ஆப்போசிட். இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கலாம், அவருக்கு பிபி குறைஞ்சிருக்கு. பிபி குறைஞ்சிச்சு அப்படின்னா பேரோ ரெசெப்டார் இன்ஹிபிட் ஆயிரும். பேரோ ரெசெப்டார் இன்ஹிபிட் ஆயிடுச்சுன்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸும் இன்ஹிபிட் ஆகுது. நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸ் இன்ஹிபிட் ஆயிடுச்சுன்னா வேசோமோட்டார் சென்டர் அதோட வேலையை பார்க்குது. அப்போது சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகுது, சிம்பாத்தட்டிக் டோன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸ் இன்ஹிபிட் ஆனதுனால கார்டியோவேகல் சிஸ்டம் இன்ஹிபிட் ஆகிருக்கு, வேகல் டோனும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு நம்மளோட 3 இடத்துல என்ன ஆக போகுது? பிளட் வெசலில் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், வீனோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்க போகுது. அட்ரினல் கிளாண்டில் கேட்டகாலமைன்ஸோட சிந்தசிஸ் அதிகமாகுது. ஹார்ட்டில் ட்ரக்கிகார்டியாவும் மயோகார்டியல் கான்ட்ராக்ஷனும் நடக்குது. ஓகேவா? ட்ரக்கியோகார்டியா அப்படின்னா பிபி இன்க்ரீசஸ். அடுத்த ரிஃப்ளெக்ஸ் கீமோ ரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ். கீமோ ரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸில் நார்மலாக பிபி குறைஞ்சிருந்தா கீமோ ரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் வரும்.
அதுவும் 60 mmHgக்கும் கீழே போயிடுச்சானா தான் கீமோ ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பிபி 60 mmHgக்கு கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல ஹைப்பர் கேப்னியா, ஹைபாக்சியா, அசிடோசிஸ் இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். இந்த சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கீமோ ரெசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகுது. கீமோ ரெசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகி ரெஸ்பிரேட்டரி சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போ அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் ஸ்டிமுலேட் ஆனதுனால வாசோமோட்டார் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகுது, சிம்பேத்தட்டிக் ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ரெஸ்பிரேட்டரி சென்டர் ஸ்டிமுலேட் ஆனதுனால கார்டியோ வேகல் சென்டர் இன்ஹிபிட் ஆகுது, வேகல் டோன் குறையுது. பிளட் வெசலில் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், அட்ரினல் கிளாண்டில் கேட்டகோலமைன் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட்டில் ட்ரக்கிகார்டியாவும் மயோகார்டியல் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸும் ஆகுது. அடுத்து குஷிங் ரிஃப்ளெக்ஸ். குஷிங் ரிஃப்ளெக்ஸும் பிபி குறைஞ்சாதான் தான் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து 40 mmHgக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா குஷிங் ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. பிபி குறைஞ்சிச்சு அப்படின்னா செரிப்ரல் ஹைபாக்சியா, ஹைப்பர் கேப்னியா, அசிடோசிஸ் இந்த சிம்டம்ஸ்லாம் வருது. இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா டைரெக்டாக வாசோமோட்டார் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகி சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு பிபி நார்மலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது இன்டர்மீடியட் டேர்ம், அதாவது மீடியம் டேர்ம் ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர் ரெகுலேஷன் பார்க்கலாம். இதில் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் மெக்கானிசம் இருக்குது, கேப்லரி ஃப்ளூயிட் ஷிஃப்ட் மெக்கானிசம்னு 2 இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் மெக்கானிசம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் அப்படின்னா பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் மெக்கானிசம். பிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளட் வெசல் ஸ்ட்ரெச் அதிகமாகுது, அதனால நமக்கு கேப்லரி வாஸ்குலர் பெட் இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் பூல் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நமக்கு எஃபெக்டிவ் சர்க்குலேஷன் குறைஞ்சி பிபி குறையுது. ஓகேவா? அதுவே ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் மெக்கானிசமில் பிபி ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு, ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்றதுனால பிபி நம்ம கடைசியில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். பிபி குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிளட் வெசல்லாம் ஸ்ட்ரெச் ஆக போகிறது கிடையாது, வாஸ்குலர் டோன் இன்க்ரீஸ் ஆகுது, கேப்லரி பெட் கெப்பாசிட்டி குறையுது. அதனால நமக்கு எஃபெக்டிவாக பிளட் சர்க்கிள் ஆகி பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அண்ட் கேபிலரி ஃப்ளூயிட் ஷிஃப்ட் மெக்கானிசம். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம உடம்புல பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா கேபிலரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போது இதை பிளட் வெசல்னு எடுத்துக்கலாம். பிளட் வெசலில் வந்து கேபிலரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு வெளில வந்துடும். அதனால உள்ளே இருக்க பிளட் வால்யூம் குறையுது, பிபி குறையுது. ஓகேவா? அதுவே பிபி ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு ஒரு பர்சனுக்கு அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் குறையுது, அதுக்கு பதிலாக கொலைடல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வெளியே இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் இருக்க இந்த ஃப்ளூயிட் எல்லாம் நம்மளோட பிளட் கேபிலரிக்குள்ளே போகுது. அதனால பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? பேரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸை விட இந்த கேபிலரி ஃப்ளூயிட் ஷிஃப்ட் மெக்கானிசம் 2 times எஃபெக்டிவாக பிபி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீடியம் டர்ம் ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர் ரெகுலேஷன் பார்க்கலாம். டைரக்ட் மெக்கானிசம். பிபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிட்னிக்கு போகிற பிளட் இன்க்ரீஸ் ஆகும், ரீனல் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, சோடியம் அண்ட் வாட்டர் எக்ஸ்கிரீஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, யூரின் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. யூரின் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இசிஎஃப் வால்யூம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் நமக்கு குறையுது, பிபி குறையுது. ஓகேவா? இப்போது ரிலீஸ் ஆஃப் ஆன்டி நட்யூரிட்டிக் பெப்டைட். சப்போஸ் இப்போ இசிஎஃப் வால்யூம் அதிகமாகிடுச்சு, இப்போ பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆன்டி நட்யூரிட்டிக் பெப்டைட் ரிலீஸ் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகுது. அது ஏடிஹெச் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணுது. ஏடிஹெச்சோட வேலை என்ன? ரீஅப்சார்ப்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது. இப்போ ஏடிஹெச் இல்லை அப்படின்னா நமக்கு கலெக்டிங் டெக்லேருந்து என்ஏசிஎலும் வாட்டரும் ரீஅப்சார்வ் ஆக போகிறது கம்மியாயிடுச்சு. அப்படி இருந்தாலும் யூரின் ஃபார்மேஷன் அதிகமாகுது, இசிஎஃப் வால்யூம் அதிகமாகி பிபி, இசிஎஃப் வால்யூம் குறைஞ்சது, பிபி குறையுது. ஓகேவா? அதுதான் இங்கே ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ சப்போஸ் பிபி கம்மியாக இருக்குது அப்படின்னா ரீனல் பிளட் ஃப்ளோ குறையும், குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையுது, சோடியம் அண்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் குறையுது, யூரின் ஃபார்மேஷன் குறையுது. யூரின் ஃபார்மேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இசிஎஃப் வால்யூம் அதிகமாகும், இசிஎஃப் அதிகமானா பிபி அதிகமாகுது. இப்போ இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடில் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம்.
இப்போ பிபி குறைஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். பிபி குறைஞ்சது அப்படின்னா ரீனல் பிளட் ஃப்ளோ குறையுமா? ரீனல் பிளட் ஃப்ளோ குறைஞ்சா குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் குறையுது. குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சா சோடியம் குளோரைடு அப்சார்ப்ஷனும் குறையுது. இப்படி குறையும் போது நமக்கு ஜேஜி அப்பேரட்டஸில் ஜேஜி செல்ஸில் ரெனின் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ரெனின் செக்ரேட் ஆச்சுன்னா ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 1ஆக மாற்றுது. இப்போ இந்த ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சின் 2ஆக மாற்றுறது ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ன்ற இந்த என்சைம். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்ஜியோடென்சின் 2 ஆன்ஜியோடென்சின் 3ஆக மாறுறது எதை யூஸ் பண்ணினா ஆன்ஜியோடென்சினேஸ் அப்படின்ற இந்த என்சைம். ஆன்ஜியோடென்சின் 3 வந்து ஆன்ஜியோடென்சின் 4ஆக மாறுது. இப்படி ஆன்ஜியோடென்சின் 4ஆக மாறின பிறகு நமக்கு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது, ஆல்டோஸ்டிரான் ரிலீஸ் அதிகமாகுது, ஏடிஹெச் ரிலீஸ் அதிகமாகுது. இதெல்லாம் நடந்தால் நமக்கு இசிஎஃப் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி, பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி, கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகி, பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ தர்ஸ்ட் மெக்கானிசம். பிபி குறைஞ்சிருக்கு அப்படின்னா தர்ஸ்ட் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளை தண்ணி குடிக்க சொல்கிறோம். தண்ணி குடித்தா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போது பிபியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஹார்மோனல் ரெகுலேஷன். ஹார்மோனல் ரெகுலேஷன்னா நார்மலாக கேட்டகாலமைன்ஸ் லைக் எபினெஃப்ரின், நார்எபினெஃப்ரின் இதெல்லாம் வந்து சுப்ராரெனல் கிளாண்ட்லேருந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. நார்மலாக இந்த கேட்டகாலமைன்ஸ் எல்லாமே பிபியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஏடிஹெச் வந்து சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இசிஎஃப் வால்யூம் குறைஞ்சி நமக்கு பிபி ரெகுலேட் ஆகுது. இப்போ டிசார்டரில் ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா 140/100க்கும் மேலே பிபி போகிறது. ஹைப்போடென்ஷன் அப்படின்னா 90/60க்கும் கீழே பிபி வராது. ஹைப்பர் டென்ஷனில் நமக்கு 2 டைப் இருக்குது, பிரைமரி ஹைப்போடென்ஷன், செகண்டரி ஹைப்போடென்ஷன். கிளினிக்கல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நார்மல் பர்சன் நார்மல் பிபியில் இருக்கார். சப்போஸ் இவர் ஒரு டாக்டரோட கிளினிக்கல் லேப்குள்ளேயோ இல்லை அவரோட கேபின்குள்ளேயோ போகும்போது டாக்டரோட ஒயிட் கோட்டை பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் பிபி இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. கோல்டு பிளாட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா இது தனித்துவமாக கிட்னியில் வர ஒரு ஹைப்பர் டென்ஷன். ரீனல் ஹைப்பர் டென்ஷன் தான் கோல்டு பிளாட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது, ஹைப்பர்டென்சிவ் அர்ஜென்சி, ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி. அர்ஜென்சி அப்படின்னா 180/120 mmHgக்கும் மேலே பிபி போயிட்டு இருக்கும், ஆனால் கிட்னிக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஓகேவா? அதுவே ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி அப்படின்னா 180/120 mmHgக்கும் மேலே பிபி போயிடுச்சு, அதே மாதிரி போகும்போது கிட்னிக்கும் டேமேஜ் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி. ஓகேவா? தேங்க்யூ.